பிக் பாஸ்க்கு செலக்ட் ஆகி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சென்னை போவேன்னு பார்த்தா திடீர்னு ஒரு மெசேஜ், நம்ம நண்பர் ஒருத்தர் மேரேஜ் வச்சிருக்கேன் மறக்காம வந்துருங்க அப்படின்னாரு. நண்பர் யாருன்னா வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ஏசியா மசில் மேனியான்னு சொல்லி அவர் பண்ணாத சம்பவமே கிடையாது. 7:30 மணி ட்ரெயினுக்கு காலையில 4 மணிக்கு நேரமா எந்திரிச்சு குடு நோடி எப்படியோ ட்ரெயினை பிடிச்சாச்சு. ஒரு வழியா அன்ரிசர்வ்ல டிக்கெட்டை வாங்கிட்டு அமைதியை போய் உட்கார்ந்தாச்சு. கரெக்டா ஒரு 3:45க்கு நம்ம சென்னை சென்ட்ரல்ல போய் சேர்ந்தோம். சென்ட்ரல்ல இறங்கின உடனே நம்ம மூஞ்சிய பார்த்தா காதட்டை ஆயிடுச்சுங்க. உடனே அங்கிருந்த மெட்ரோக்குள்ள போய் என்ட்ரி கொடுத்த உடனே டக்குன்னு பார்த்தா நம்ம தளபதி. எப்பா எடிட்டரு அந்த பிஜிஎம் போடப்பா. ஓகே, ஃப்ரெஷ் ஆகலான்னு நம்ம நண்பர் ஒருத்தர் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெறுங்கையோட போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு பார்த்தா நம்ம ஹரிஷ் விஷு மாதிரி ஒரு பொம்மை. எத்தனையோ அவார்டு வாங்கின உனக்கு இந்த ஆஸ்கார் அவார்டு இல்லைன்னா எதுக்கு அப்படின்னு அதையும் ஒரு கியூட்டான பேருக்கு குட்டியா கியூட்டா ஒரு கிஃப்டையும் பேக் பண்ணிட்டு என்னமோ எழுதிட்டு இருக்கான்ல, அது என்னன்னா ஆத்ம நியூவின்னு நம்மளோட சிக்னேச்சரை எழுதிட்டு பக்கத்திலேயே நம்ம வித் லவ்வுக்கு பதிலா ஹார்ட் போட்டாலே நமக்கு எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அம்பு விட்டு பழக்குங்க. அப்பப்ப கொஞ்சம் குழந்தைத்தனமான லூஸ் ஆயிருவேன், அதை விடுங்க. அந்த கிஃப்டை தூக்கிட்டு மறுபடியும் மெட்ரோ ஏறி எக்மோர் போய் அங்கிருந்து ரேபிடோ புக் பண்ணி மண்டபத்துக்கு உள்ள போயாச்சு. நம்ம என்ட்ரி கொடுத்தா வெடப்பா காதடையா டூயட் பாடிக்கிட்டு ஐயோ பேரா என்ட்ரி கொடுத்தாரு. நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், அதுவும் அவரோட மேரேஜ்ல மீட் பண்றோம். உடனே அவங்க மிஸ்ஸஸ் கிட்ட இவரு தான் நம்ம பிக் பாஸ் ஃப்ரெண்டு, பிக் பாஸ் பத்தி இவர்கிட்ட தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்படியே கிஃப்டை கொடுத்துட்டு நம்ம ஒரு போட்டோ எடுத்துட்டு ரைட் அப்படியே நம்ம நன்றி உரைய சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கும் போது தேங்க்யூ சோ மச் எங்களுக்காக இந்த மலையில செலிப்ரேட் பண்ணதுக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. சீரியஸ்லி தேங்க்யூ சோ மச். அந்த மனசு தான் சார் கடவுள்வாங்க. நண்பர்கள் என்ன நம்மள தேங்க்யூ சோ மச். உங்க மேரேஜ் வெயிட்டிங் கண்டிப்பா வந்துடும். கோயம்புத்தூருக்கு வரும். கண்டிப்பா தேங்க்யூ சோ மச். பாய் பாய். நெக்ஸ்ட் இயர் பாக்குறேன். கண்டிப்பா ப்ரோ. நீங்க நினைச்சேன் இல்ல ப்ரோ, அதுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட். பார்ட் 2ல சிக்கமா மஜாவா நம்ம தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டி பசங்களை பார்க்க போறீங்க. பயங்கரமா இருக்கும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.